இங்க இவர் இப்படின்னா ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்ன 2014ஆம் ஆண்டுல மோடி கொடுத்த வாக்குறுதிகள் எதையாவது நிறைவேற்றினாரா? இல்ல. கருப்பு பணத்தை மீட்டுக்கிட்டு வந்து 15 லட்சம் ரூபாய் வரை இந்தியர்களுக்கு தருவேன் அப்படின்னு சொன்னார, தந்தாரா? 15 லட்சம் வேணா 15,000 தந்தாரா? 15,000 வேணா ஒரு 15 ரூபாயாவது தந்தாரா? இதை கேட்டா உள்துறை அமைச்சர் பேட்டியில சொல்றாரு, அது சும்மா தேர்தலுக்காக சொன்னோம்னு சொல்லி முடிச்சிட்டார். அடுத்து ஒண்ணு சொன்னாங்க, ஆண்டுக்கு 2 கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு தருவோம்னு சொன்னாங்க. வேலை வாய்ப்பை உருவாக்குனாங்களா? இல்லையே. படிச்ச இளைஞர்கள் பகோடா விற்கலாம்னு பிரதமர் பேசினார். அடுத்து விவசாயிகளுக்கு முக்கியமா ஒன்று சொன்னார், உழவர்களின் வருமானத்தை 2 மடங்கு ஆக்குவேன்னு சொன்னார். ஆச்சா? இல்ல. 3 வேளாண் சட்டங்களை கொண்டு வந்து உழவர்கள் வயிற்றில் அடிச்சாங்க. இதெல்லாம் சொன்னப்போ பாதம் தாங்கி பழனிசாமி என்ன சொன்னார்? விவசாயிகள் யாரும் பாதிக்கப்பட மாட்டாங்க, நான் அவங்களோட விவாதம் நடத்த தயார்னு சொன்னார். நானும் ஒரு விவசாயின்னு பச்சை துண்டு போட்ட பச்சை துரோகம் செஞ்சவர் தான் பழனிசாமி அவர்கள். 3 வேளாண் சட்டத்துக்கு எதிராக 1.5 ஆண்டு காலம் உழவர்கள் தலைநகர் டெல்லிக்கு வந்து போராடினாங்கல்ல. வெயிலையும் கடும் குளிரிலையும் படுத்திருந்து உழவர்கள் ஏராளமான பேர் பலியானாங்கள. அவங்களை எல்லாம் வகையிலும் சித்திரவதை செஞ்சது பாஜக அரசு. இது எதற்கு அஞ்சாம பின்வாங்காம அவங்க நினைத்த செஞ்சு காட்டிய காரணத்தால் தான் அதை பார்த்து பயந்து போய் 3 வேளாண் சட்டங்கள் கடைசி நேரத்தில் பாஜக வாபஸ் வாங்கிச்சு. அப்ப ஒன்றிய பாஜக அரசு உழவர்களுக்கு பல வாக்குறுதிகள் வழங்குச்சு. ஆனா அது எதையும் கடந்த 1.5 ஆண்டுகளாக நிறைவேற்றல. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.